வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாஜக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. இந்த வீடியோ திமுகவினர் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன வீடியோ தெரியுமா? ஒரு பையன் கல்லை எடுத்து தூக்கி போடுறாரு. கரெக்டாக அந்த கல் ஒரு ஒரு குடுவை மாதிரி அதில் கரெக்டாக போய் விழுகிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பையன் போட்ட கல் எங்கேயோ சிதறி ஓடிடுது. கரெக்டாக போய் விழுகலை. ஆனால் அந்த குடுவைக்கு மேலே நின்றுக்கிட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கல்லை இப்படி போடுறாரு. ஆனால் காட்டுறது எப்படி அப்படின்னா அந்த பையன் போடுறது விழுகிற மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த பையன் போடுறது விழுகலை. இங்கே நின்றுக்கிட்டு ஒருத்தர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு போட்டுக்கிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அந்த வீடியோவில். இதை பாஜக எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா தமிழக அரசாங்கத்துடைய நிர்வாகமும் தமிழக மீடியாக்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிம்பமும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுக்குறாங்க. திமுக அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் அந்த சிக்ஸர் அடித்தார், இந்த சிக்ஸர் அடித்தார், ஸ்டாலினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது, இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் போடக்கூடிய அந்த கல் எங்கெங்கேயோ சிதறி ஓடுது பார்த்தீங்களா, விழுகுது பார்த்தீங்களா, கரெக்டாக போய் விழுகலை. அது மாதிரி தான் ஸ்டாலினுடைய ஆட்சி இருக்குது. ஆனால் மீடியாக்கள் தான் ஊதி பெருசாக்கி ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சு கரெக்டாக கோல் போடுற மாதிரி மக்களுக்கு காமிச்சிக்கிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இதை ஒப்பிட்டிருக்காங்க. இது திமுகவினர் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவுடைய இந்த வீடியோ ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாஜகவினர் சொல்கிறது கரெக்டு தான், அப்படி தான், ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியே சரியில்லை, ஆனால் மீடியா ஸ்டாலினுடைய ஆட்சியை தூக்கி நிறுத்திக்கிருக்காங்க. உண்மையிலேயே மீடியாக்கள் ப்ராப்பராக செயல்பட்டாங்கன்னா 2 நாள் கூட ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தாங்காது. பொதுமக்கள் அவ்வளோ கொதிச்சிருவாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு தெரியாத மாதிரி மூடி மறைக்க பார்க்குறாங்க மீடியாக்கள் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன அப்படின்னா, ஆங்கில பத்திரிகைகள் வெளியிடக்கூடிய, ஆங்கில மீடியாக்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை கூட தமிழ் மீடியாக்கள் வெளியிடுறது கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறது கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தமிழக மீடியாக்கள் நடக்கக்கூடிய தவறுகளை எடுத்து போட்டால் உடனடியாக அந்த தவறு தீர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, சொல்யூஷன் கிடச்சிச்சுன்னா பொதுமக்களுக்கு அதனால் பெனிஃபிட் அப்படின்னு எந்த தமிழக மீடியாக்களும் நினைக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பத்திரிகை ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. பார்ஸ் அட்டாச்டு டு டாஸ்மாக் ஷாப்ஸ் செல்லிங் லிக்கர் ரன்னிங் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் வெளியான கொஞ்ச நேரத்திலேயே ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது. 50க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பார்கள் மூடல். ஏன் அப்படின்னா சட்டவிரோதமாக அந்த பாரோடையே சேர்த்து கிச்சனும் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க, ஹோட்டல் மாதிரி நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டாக வெளியிட்ட பிறகு இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. ஆங்கில பத்திரிகை ஒரு ஆர்டிக்கல் எழுதி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தமிழக மீடியாக்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதை எடுத்து பேசினா எப்படி சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் தமிழக மீடியாக்கள் முடிஞ்ச வரைக்கும் மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க. ஒரு டிபேட் ஷோ அப்படின்னா கூட, விவாத நிகழ்ச்சி அப்படின்னா கூட கவர்மெண்ட் அந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் பற்றி எடுத்து பேச மாட்டாங்க. உட்கட்சி விவகாரத்தை பற்றி தான் டாபிக்ஸாக வச்சு பேசிட்டு தெரிவாங்க அப்படின்னு பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளா மாடல் பற்றி ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு. ஏன்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்காங்க. கடந்த 9 வருடங்களில் 42,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கேரளாவில் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு. 1 இல்லை 2 இல்லை, 42,000 சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னும் 1,00,000க்கும் அதிகமானோர் வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க அப்படின்னும் ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாடலா அப்படின்னு வலதுசாரிகள் கேள்வி எழுப்புறாங்க. இது 3வது டாபிக். கடைசி டாபிக், பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வேதனை தெரிவிச்சிருக்காரு. என்ன வேதனை தெரிவிச்சிருக்காரு? பிசிகாவுடைய கொடியை ஏற்றும் போது தான் அதிகாரிகள் சட்டம் பேசுகிறாங்க. 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்கள் இருந்தும் நம்மால் கட்சி கொடியை கூட ஏற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த கருத்தும் டாக் ஆஃப் தி டவுனாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.